நல்ல ஒரு பிளைண்ட் டர்ன் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அழகாக மேலே ஏறிட்டோம். அண்ட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் வண்டி ஃபுல்லாக திரும்பல. இந்த இடம்லாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் அப்படின்னா சும்மா ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா என்ன? இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? இந்த கார் வந்து எந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. அஃப்கோர்ஸ் நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க, த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கார் இன் இந்தியா அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த 4x4 அப்படிங்கிறது இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே இந்த காரோட சேல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. லான்ச் ஆனதில் இருந்தே இப்போ வரைக்கும் ஒரு 27,000 கார் தான் வந்து விற்றுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆஃபர்ஸ்லாம் போட்டு இந்த காரை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கார் தான் ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட மாருதி சுசுகியோட ஜிம்னி நம்ம கூட இருக்குது. இது காலையிலேருந்து நாங்கள் சும்மா அடித்து ஓட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆஃப் ரோட்லாம் வண்டியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதை பற்றின ஒரு லாங் டிரைவ் வீடியோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட ஒரு லாங் டேர்ம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம், டாக்டர் விக்னேஷ் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. குட் ஈவினிங். ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஸோ டாக்டர் விக்னேஷ் கூட தான் இந்த எபிசோடு வந்து இருக்க போது. இவர் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஃப் ரோடர் ரைடர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த காரை என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கினாரு, முக்கியமாக ஆஃப் ரோடிங்காக தான் வாங்கியிருக்காரு. அதோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, நிறைய ரைடிங் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்காரு, நிறைய கார் ஓட்டியிருக்காரு, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவரோட ஹானஸ்டான ஒப்பீனியன் இந்த வீடியோவில் நம்ம வாங்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரு கிவ்வே கொடுக்கறது வழக்கம். இன்றைக்கும் நம்மக்கிட்ட இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம், ஒரு ப்ரீமியம் கார் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இப்போ அவங்க புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து இது மஸ்க். அவங்களோட யூனிக்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அந்த மஸ்க்குங்கிறது இவங்ககிட்ட ரொம்ப ஃபேவரட், நிறைய பேருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்குமே அவங்களோடது பிடிக்கும். ஸோ அந்த வரிசையில் இதில் இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியமான ஒரு பாட்டிலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். எஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது உள்ளே ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னா அப்பா அந்த ஸ்மெல்லு, அந்த மஸ்கோட அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ அழகாக வெளியில் வருது. இதை நம்மளோட டேஷ்லேயோ இல்லை கப் ஹோல்டர்லேயோ இதை போட்டுட்டோம் அப்படின்னா மோர் தென் 45 டேஸ்லேருந்து ஒரு 50 டேஸ்க்கு இந்த ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மஸ்கோட ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஜெப்டோவில் 10 மினிட்ஸில் இதை உங்களால் டெலிவரி எடுத்துக்க முடியும். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஜிம்னி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய மார்க்கெட்டை பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது அதிகமாக சேல் ஆகாத ஒரு காரு. அப்போ இது எப்படி ஃபைனலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ரோடர் அப்படிங்கிறப்போ இது நீங்கள் ஒரு செகண்டரியாக வெஹிக்கிளாக வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்கள் பிரைமரி வெஹிக்கிளா இல்லை இது வந்து செகண்டரியாக வச்சுருக்கீங்களா?
இது என்னோட பிரைவேட் வெஹிக்கிள் இல்லை, இது என்னோட செகண்டரி வெஹிக்கிள். ஓகே. Volkswagen டைகுன் வீட்டில் இருக்கு. ஸோ ஆஃப் ரோடுக்கு ஒரு கார் தேவைப்படுது, கோ எனிவேர் டெரெயினில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் ஜிம்னியை பிக். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு ப்ரீஃப் கொடுங்க. ஏன்னா நான் இன்ட்ரோலே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோடர், ஐ மீன் நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வருஷமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க? 2010லேருந்து பேன் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 lakh கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கேன். ப்ரிடாமினெண்ட்டாக பைக்கில் தான் ஓட்டினேன், அதுக்கப்புறம் தான் காருக்கு ஸ்விட்ச் ஆனேன். ஸோ இந்த சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா நான் ட்ராவல் பண்ணும்போது இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கேரி மை வைஃப் as a pillion. ஸோ அதனால தான் கார் பார்த்தோம். வி ட்ராவல்டு த்ரூ செடான் சில வருஷத்துக்கு. ஆனால் சில டெரெயின்ஸில் வந்துட்டு ஒரு 4x4 இருந்தாலோ இல்லை ஒரு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் வண்டி இருந்தாலோ ஒரு லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வி வேர் பிக்கிங் ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் கார். இந்த இடம்லாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் அப்படின்னா சும்மா ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா என்னென்ன சொல்லுங்கள்? இந்தியா ஃபுல்லாகவே பின் பாயிண்ட் பண்ணலாம். சென்னையில் ஆரம்பித்ததுலேருந்து கோராபுத் ஒடிசாவில், அப்படியே சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், லேலதா கிட்டத்தட்ட ஒரு 7 times போயிருக்கேன். அருணாச்சலில் 0 போயிருக்கேன். ரேன் ஆஃப் கட்ச் போயிருக்கேன். ஜெய்சல்மரில் சாண்ட் டியூன்ஸில் ஓட்டியிருக்கேன். கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிராவில் ஆஃப் ரோட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேன் இந்தியா டிராவல் பண்ணியிருக்கேன். சூப்பர். அப்போ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் ஹானஸ்டான டீட்டெயில் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு கரெக்டான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிராண்டு என்ன பர்பஸுக்கு இதை பண்ணாங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போது அதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசலாம். நீங்கள் ஜிம்னியை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு என்ன கார்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க? ஜிம்னி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இருந்த ஒரே ஆப்ஷன் வந்துட்டு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ். அண்ட் ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த சைடில் மட்டும் இல்லை, இந்த ஃபெண்டருக்கு கீழே இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸும் அப்ரோச் அண்ட் டிபார்ச்சரும் எங்களுக்கு முக்கியமாக தோணுச்சு. ஸோ 15 lakhs அப்படின்ற ஒரு பட்ஜெட்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த 15 lakhs ப்ராக்கெட்டில் தேர் வேர் சோ மெனி கார்ஸ் இல்லையா. நம்ம டைசாரில் ஆரம்பிச்சு வென்யூ, சானட், பேஸ் மாடல், செல்டாஸ், கிரெட்டான்னு நிறைய இருந்தது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் 18 lakhs காரை போய் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பட்ஜெட்டை தாண்டி போகிறோன்ற தப்பை உணர்ந்தோம். வி கேம் பேக் டு த பேசிக்ஸ். 4 ப்ரையாரிட்டிஸ் எங்களுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு எங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸை எழுதணும். ரைடு ஸ்டைல் 20% சிட்டி, 20% ஹைவே. ஏன்னா எங்களோட ட்ராவல் இஸ் ஸ்லோ, எம்ப்ரேஸ் தி கல்ச்சர் அண்ட் கோ. ஸோ 30% எங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரி ரோட்ஸ் அண்ட் 30% ஆஃப் ரோட். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஃப் ரோட் ட்ரைல்ஸ் அடிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி தான். இந்த ரிக்குவயர்மெண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தது. ரெண்டாவது எங்களோட க்ரூசிங் ஸ்பீட் 90 to 110. ஏன்னா இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு 100க்கு மேலே போகிறது அட்வைசபிள் இல்லை. ஸோ அப்படி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அதிக சிசி இருக்கிற வண்டியோ பவர்ஃபுல் இன்ஜினோ தேவைப்படலை. அண்ட் அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டே எனக்கு மைலேஜ்ன்ற ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்புமே 5,000 மினிமம்ல இருந்து 12,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிளாக் பண்ணுறேன், விச் மீன்ஸ் மைலேஜ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் ஃபோர்த்து வந்துட்டு எங்கே போனாலும் ஒரு சர்வீஸ் நெட்வொர்க், சர்வீஸ் ஆத்தரைஸ்டு டீலர் இல்லைனாலும் ஏதாவது ஒரு லோக்கல் சர்வீஸ்மேன் ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல இந்த 4 விஷயத்த நோட் டவுன் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த 4x4 எங்களோட பழைய கார் எல்லாமே அடிச்சிச்சு. வெறும் 3 கார் தான் லிஸ்ட்ல இருந்தது, ஜிம்னி, தார், கூர்கா. ஸோ அதில் வி சோஸ் ஜிம்னி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தாரு, கூர்கா, இந்த ரெண்டையும் ஸ்கிப் பண்ணதுக்கு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு காரணம் எடுத்துக்கிட்டா கூட கண்டிப்பா வேற ஏதாவது ரீசன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டீசல் வண்டி நாங்க பார்க்கல. இந்த BS6 DPF-ஓட ப்ராப்ளம் எப்போ நம்மளுக்கு செகண்ட் தாட்ஸ் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாததுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ராப் டீசல் வண்டி. அண்ட் ஐ வாஸ் அ ஃபேன் பாய் ஆஃப் மேனுவல். ஸோ ஆட்டோமேட்டிக் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கூர்கா பீங் அ டால் பாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருக்கிறனால அதை ஸ்கிப் பண்ணோம். தார், ஜிம்னி இது 2 தான் எப்பவும் போல மற்றவங்களும் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேர் பண்ற மாதிரி நாங்களும் தாரன் ஜிம்னில தான் ஃபைனலைஸ் பண்ணோம். டெஸ்ட் டிரைவ் எடுத்தோம், பேக் டு பேக் டெஸ்ட் டிரைவ் எடுத்தோம். சில விஷயங்கள் உள்ள வர ஆரம்பிச்சது. ப்ரிடாமினெண்ட்டாக காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஒய்ஃபும் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ செகண்ட் சீட் யாருமே ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. பட் வாட் இஃப் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டோ எங்கள் அப்பாவோ ஒரு ட்ரிப்பில் ஜாயின் பண்ணுறாருன்னா செகண்ட் சீட் ஆக்சஸ் பண்ணணும். தாரில் அந்த பிரச்சனை இருக்குது. செகண்ட் சீட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடியான பூட் ஸ்பேஸை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் மைலேஜ் தாரில் உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் ஃபிகர்ஸில் கிடைக்கிறனாலையும் ஐ தாட் ஜிம்னி வுட் பி ப்ராக்டிகலி feasible. இப்போ நீங்கள் வந்து இதை ஆஃப் ரோடில் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஓட்டியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இப்போதைக்கு ஓட்டியிருக்கீங்க? 16,700. ஓகே. அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆஃப் ரோடில் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 45% ஆஃப் ரோட்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் நிறைய கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, நிறைய ஆஃப் ரோட் கார்ஸ் நீங்கள் ஓட்டியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் தாரையுமே நீங்கள் ஓட்டியிருப்பீங்க. தாரையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த ஆஃப் ரோடோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ன எய்ம் பண்ணீங்களோ அது இந்த கார் டெலிவரி பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், எந்த ஆஃப் ரோடு போனாலுமே நம்மளோட அந்த காம்பேக்ட் சைஸ் ரொம்ப முக்கியம். தார் இஸ் பவர்ஃபுல், ஐ எம் நாட் சேயிங் நோ டு இட். ஆனால் அதோட அந்த பவர் டு வெயிட் ரேஷியோனாலையும் அதோட சைஸ்னாலையும் சில இடத்துல வந்துட்டு இது
கொடுத்த காசுக்கு மீறி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எங்ககிட்ட வந்தது. ஸோ தார் வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் வந்துட்டு அதை கம்பேரே பண்ண மாட்டேன், மீனிங் அதை நான் புட் டவுன் பண்ண மாட்டேன். பட் சில ஏரியாஸில் வி பர்சனலி ஃபெல்ட் ஜிம்னி ராக் த ஷோ. அண்ட் அகேன் இந்த வண்டி வாங்கின அந்த காஸ்ட் தட் ஜஸ்டிஃபைட் when I go for I think உங்களுக்கு 12 lakhs yes 12.75 lakhs. ஓகே கிரேட். இப்போ நீங்க நிறைய பிராண்டோட வெஹிக்கிள்ஸை ஈவன் எங்களுக்கு மீடியாக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த வெஹிக்கிளை நீங்க டெஸ்ட் பண்றீங்க. 2 வீலர்ஸா இருக்கலாம், ஹவுஸ்ல கார்ஸா இருக்கலாம். அப்படி அப்போ மாருதி சுசுகியில இந்த பர்டிகுலர் கார் அவங்க நினைச்ச மாதிரி சேலுக்கு போகல. நிறைய ஹைப் இருந்தது, ஆனா சக்சஸ் ஆகல. அவங்களோட அத்தனை காருமே எவ்ரி இயரோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 1 lakhங்கிறது அப்கோர்ஸ் மினிமமா இருக்கும். இது வந்து இந்தியா மார்க்கெட்ல 27 to 28,000 சேல் ஆயிருக்கு. குளோபலாவே 1 lakh தான் வந்து அவங்க சேல் பண்ண முடியுது. அப்போ இது எதனால அது வந்து இந்த சேல் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எதுக்காக அண்டர் ரேட்டடா கருதப்படுது? இது எதனால க்ரௌட புல் பண்ணல? முதல் இருந்த ஹைப் வந்து இப்ப இல்ல, என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மாருதி சுசுகி சைட்ல இருந்து என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லணும்னா 2 விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். இது இந்த காருக்கு மட்டும் இல்ல, 2007ல கிசாஷி அந்த காருமே ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா பிரைசிங், பொசிஷனிங். ஸோ அதே மாடல் தான் இங்கேயும் தப்பு பண்ணிட்டாங்க. வண்டி லான்ச் பண்ணும்போது தே லான்ச் அட் த பிரைஸ் ஆஃப் 16 lakh. ஸோ பிரைசிங் வாஸ் அ டெரிபிள் மிஸ்டேக். ஏன்னா தாரோட ரியர் வீல் டிரைவ் was available around 10.85 ex-showroom and 12 point something la உங்களுக்கு on road, but this was 16 lakh. so pricing was a big hit. ரெண்டாவது அவங்களோட மார்க்கெட்டிங் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே செய்யும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணல. பியோர் ஆஃப் ரோட் கார் அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்தியன்ஸ் ப்ரிடாமினண்டா இந்த காரை ஆஃப் ரோடுக்கு பண்ணாலும் தே யூஸ்வலி டிராவல் த்ரூ சிட்டி, ஹைவே அண்ட் தென் ரீச் ஆஃப் ரோட்ஸ். ஸோ இந்த ஆஃப் ரோடுன்றது அவங்களுக்கு 20% கூட வராது. ஸோ இந்த ஒரே நோக்கத்துல பொசிஷன் பண்ணதுதான் என்னோட வியூல ஐ திங்க் they made a terrible mistake. ஓகே. இந்த காரோட மூவ் அதிகமா இல்லாததுக்கு ஒரு காரணம் இதோட டீசல் இல்லாதது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஆஃப் ரோடு அப்படிங்கிறப்போ டீசல் தான் அப்படிங்கிறது எல்லார் மைண்ட்லயும் ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ இதுல டீசல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா ஐ வுட் மிஸ் த டார்க்கி இன்ஜின் ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன்னா தார்ல பாத்தீங்கன்னா 320 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க். ஸோ நிறைய பேர் ஆஃப் ரோடு எடுத்துட்டு போறதுக்கு ரீசனும் அந்த டார்க்கை வச்சு மேலே ஏறணும்னு சொல்லி தான். பட் இந்த வண்டி ஆஃப் ரோட் பண்ணும்போது ஐ டிட் நாட் மிஸ் தட். இந்த வண்டி வந்துட்டு சில ஸ்டீப்பான ஆஃப் ரோட்ஸ் பண்ணும்போது தேர் வேர் சர்டன் இஷ்யூஸ். அந்த இடத்துல மொமெண்டம் அதுதான் அங்கே கிரியேட் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ ஒரு 2 or 3 டைம்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணி ஏத்துனா ஏறுது. ஸோ இட் ஹேஸ் த ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை கிண்டில் பண்றதுல தான் இது இருக்கு. ஃபைன். அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டின் இருந்தது. ஏன்னா இந்த 1.5 இந்த K15 அப்படிங்கிற இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு பிரிஸா, கிராண்ட் விட்டாரா எல்லாத்துலேயும் அதே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அதை விட இது கொஞ்சம் டியூன் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பவரில் வந்து ஒரு 10 bhp வந்து கம்மியாக இருக்குது பிரிஸாவை விட. ஸோ பிரிஸாவே ரொம்ப லீனியரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இதில் இந்த 1.5 4 சிலிண்டர் எப்படி சப்போர்ட் பண்ணுது நீங்கள் பார்க்குறீங்க? இதோட அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ தான் பிரிஸாவை கம்பேர் பண்ணும்போது இதில் பெட்டராக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வண்டி ரொம்ப லைட் வெயிட் அண்ட் அதுக்கு சேஃப்டி சைடில் எதுவுமே பெருசாக கை வைக்கலன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்த பவர் டு வெயிட் ரேஷியோவும் அதோட டைமென்ஷன்ஸ் அண்ட் கீப்பிங் இன் மைண்ட் தி அப்ரோச் அண்ட் டிபார்ச்சர் ஆங்கிள் இது ரியலாவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. தாரை கம்பேர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அதில் இருக்க பெட்ரோல் எடுத்தீங்கன்னா கூட அது 2 லிட்டர் இன்ஜின். கரெக்ட். இது 1.5. கரெக்ட். ஸோ அதே மாதிரி டார்க் பார்த்தா கூட அது வந்து 320 கிட்ட டெலிவரி பண்ணுது. இது ஒரு 134 தான் நமக்கு டெலிவரி பண்ணுது. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா இது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆஃப் ரோட்ல டெஃபினட்டா அகைன் தார் வந்துட்டு சில இடத்துல பிச்சுக்கிட்டு போயிடும், அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே. பட் அகைன் இப்போ நின்ற இடத்துல இருந்து தார் மேலே ஏறுது அப்படின்னா ஒரு 5 அடி பின்னாடியில இருந்து ஜிம்னி ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி நீங்க புஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏறும். அண்ட் தேர் வேர் சர்டன் ஸ்டீப்ஸ் வேர் தார் டிஃபிகல்ட்டா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இது ஈஸி கோயிங்கா சர்ன்னு ஏறிச்சு தேங்க்ஸ் டு இட் லைட் வெயிட். ஓகே. ஸோ இது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கிவ் அப் கொடுத்ததா? ஏன்னா நீங்க ஆஃப் ரோட்ல கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான இடத்துக்குலாம் நீங்க போயிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல இல்ல அது என்னால முடியாது என்னை உற்று அப்படிங்கிற மாதிரி அது பெக் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏதாவது வந்து? எஸ், கண்டிப்பா சொல்லுவேன். இதோட டேர்னிங் ரேடியஸ் தான் என்னோட பெரிய கிவ் அப்பா இருந்தது. சில ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பிளைண்ட் டேர்ன் எடுக்க வேண்டியதா இருந்தது. அழகா மேலே ஏறிட்டோம். And then I understood வண்டி ஃபுல்லா திரும்பல, திருப்பி ரிவர்ஸ் எடுத்து திருப்பி மேலே ஏற வேண்டியதா இருந்தது.
பின்னாடி லெட்ஜ். ஸோ ஒரு நிமிஷம் என்ன இருந்ததுன்னா வழிக்கிடாத மழை வேற பெஞ்சிருக்கு மேலே ஏறணும். பட் த ஹில் டிசன் கண்ட்ரோல் அது இட் ஒர்க் ஃபென்டாஸ்டிக். ஸோ ரிவர்ஸ் எடுத்து அடுத்த கையோட நம்ம மேலே ஏறிட்டோம். பட் அகேன் டேர்னிங் ரேடியஸ் சில ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸில் எனக்கு செகண்ட் தாட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வீல் பேஸ் வந்து ஷுட் ஹேவ் லெஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாமா? இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த டேர்னிங் ரேடியஸ்ங்கிறது அதிகமாக. வீல் பேஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் செகண்ட் ரோவோட ஆக்சஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது கம்பேரிட்டிவ் டு தார். ஸோ அது நான் என்றைக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பல. ஓகே, கிரேட். இப்போ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா இது லான்ச் ஆகி ஒரு 2 years ஆயிடுச்சு. இதை கண்டுக்கவே இல்லை மாருதி சுசுகி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டெக்னாலஜிஸ் புதுசா ஆஃப் ரோட்ல வந்துட்டே இருக்கு. கிரால் மோடுன்னு சொல்றாங்க, இன்டெலிடர்ன் சொல்றாங்க மகேந்திரால இருக்கு. இது எதுவுமே இவங்க வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல இது வரும் வராது எதுவுமே சொல்லல. அப்போ இது வந்து ஒரு டிஸ்கன்டினியூ பண்ற மூட்ல இருக்காங்களோ அப்படின்னு நமக்கே டவுட்டா இருக்கு ஆக்சுவலா. அப்போ இது டெக்னாலஜி வைஸ் இந்த கார் இன்னும் அப்கிரேட் ஆனா மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா டெக்னாலஜி வைஸ்ல அப்கிரேட் ஆக நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்து கார் போற மாதிரி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். க்ரால் மோட் அதெல்லாமே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 4 low போட்டு கொஞ்சம் கூட ட்ராக்ஷனை நம்ம கொடுத்தோம்னா க்ரால் மோட் இல்லாமலே நம்மளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிரைவர்ஸ் கேப்பபிலிட்டி. கார் மேலே 50%, டிரைவர் மேலே 50% போட்டோம்னா எலக்ட்ரானிக்ஸில் டிபெண்ட் பண்ணலாம். தி கார் ஹேஸ் தி எபிலிட்டி. கார் மேலே 30% போட்டுட்டு டிரைவரோட எபிலிட்டி 70% நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்சல்யூட்லி எனி கைண்ட் ஆஃப் டெரெயின் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதோட கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 5 speed மேனுவல் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. நம்ம ஹைவேல நானும் கூட ஓட்டிட்டு வந்தேன். இந்த கார் வந்து இன்னொரு கியர் கேட்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அது ரொம்ப லேபர் ஆகுற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த 120 டச் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்படியே டச் பண்ணாலும் அந்த ஒரு லேபரான ஃபீல் வந்து நமக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு 6th gear இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு டிரைவ் 120க்கு மேலே அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 6th gear வைக்கலாம். பட் எங்களோட ப்ரிஃபரன்ஸஸுக்கும் எங்களோட டெய்லி ரைட்ஸுக்குமே we are happy with the 5 gear box. இதில் 4 speed 80 which is very old அப்படின்னு சொல்லலாம். அது நாங்கள் லான்ச் ஆனப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஓட்டி பார்த்தது தான். ஸோ அது பயங்கரமாக லேகாக இருக்கும். இந்த பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை ஓட்டி பார்த்துருக்கீங்க? இல்லை, நான் என்னோட சித்தப்பா கிட்ட 4 speed டார்க் கன்வெர்ட்டர் 80 தான் நான் அதை ஓட்டியிருக்கேன். சிட்டி கண்டிஷன்ஸுக்கு அது ஃபீஸிபிள். ஏன்னோ திருப்பி கியரை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போகும். ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸில் சில ஹிக்கப்ஸ் கொடுக்க தான் செஞ்சுது. அண்ட் ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி வித் த ஆட்டோமேட்டிக். யூனோ எனக்கு என்னமோ அது வந்துட்டு சில இடத்துல லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஜிம்மி போ அப்படின்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சில டைம் என்ன பண்ணேன்னா பிளைண்ட் பிளிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆக்சிலேட்டரை கொடுத்து ஆர்பிஎம்ஐ ஜாஸ்தி பண்ணி அதை குக்கப் பண்ணுற மாதிரியே கியர் பாக்ஸை ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் லாங்கர் ரன்னில் தட் வில் நாட் ஹெல்ப். ஸோ கம்பேரிட்டிவ் டு தி 4 speed ஏஜ் ஓல்டு கியர் பாக்ஸ் 5 speed மேனுவலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைன். அப்போ மைலேஜ் நீங்கள் சொன்னீங்க, மைலேஜுக்காக தான் நான் வந்து இந்த காரை மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? சிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் கிவ் யூ 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். சென்னை சிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பெங்களூர், ஹைதராபாத், மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் வண்டி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருந்திருக்கு. சென்னை கண்டிஷன்ஸில் அது ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக் இருக்கிற இடத்துல 8 kilometers per mileage per liter எனக்கு கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா அண்ட் பெங்களூர், ஹைதராபாத் கூட 7 ஐ வுட் சே 7க்கு கீழே போனதாகவே சரித்திரமே இல்லை. 7 இஸ் த பேஸ் மினிமம். அகைன் டைம் அண்ட் அகைன் தான் 7 எனக்கு கொடுத்துருக்கு. பட் நிறைய டைம் எனக்கு 8 to 9 வரைக்கும் எனக்கு இதில் ஹைவே அகைன் இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு 90 to 100 மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி எனக்கு மேக்ஸிமம் 16.4 வரைக்கும் எனக்கு இது கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆஃப் ரோடு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க ஆஃப் ரோடில். அப்படி இருக்கும்போது இதோட மைலேஜ் அப்படி 4x4 எங்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எனிவேர் பிட்வீன் 9 to 11. ஸோ 4x4 சில இடத்துல 2 high போட்டு சில ட்ரைல்ஸ் போட்டுட்டு வேணும் போது 4x4 எங்கேஜ் பண்ணுறீங்கன்னா அகைன் 11 to 12. 12 தாண்டாது, என்ன ஆனாலும் தாண்டாது. பட் 11 கரெக்டான ஃபிகராக நீங்கள் வைக்கலாம். கம்பேரிட்டிவ் டு தி அதர் 4x4s இந்த மார்க்கெட் கண்டிப்பாக திஸ் இஸ் ஃபியூல் எஃபிஷியன்ட். ஓகே, கிரேட். இப்போ இதில் வந்து ஒரு டர்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு சிட்டி டிரைவுக்கோ இல்லை ஒரு ஹைவே டிரைவுக்கோ
இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே டர்போ லேக் எனக்கு Volkswagen டைகுனே ரொம்ப சாட்டிஸ்ஃபையா பண்ணது எனக்கு. ஸோ ஐ வுட் நெவர் சஜஸ்ட் டர்போ இன் திஸ் இன்ஜின். இந்த இன்ஜின் சிட்டி கண்டிஷன்ஸுக்கு எந்த ஒரு ஹெட்டேக்கும் கொடுத்தது கிடையாது. ஈவன் சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் தான் ஐ ஹேட் மூவ்ட் அ லாட். செகண்ட் அண்ட் தேர்டில் தான் நான் இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டர்போட நீட் இதுக்கு இல்லை. அகைன் டர்போ லேக் உள்ளே வந்துச்சுன்னா இந்த வண்டியோட என்டையர் கான்செப்டும் போயிடும். ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டர்போவை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். இது வந்து ஒரு 1.2 டன் வந்து இதோட வெயிட்டு. இந்த ஒரு ஆஃப் ரோடருக்கு இந்த வெயிட்டு அண்டர் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, இல்லை கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, கரெக்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சில இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 வீல் காற்றுல பறக்கவும் வச்சுருக்கோம், ஒரு வீலும் காற்றுல பறந்துருக்கு, ஒரு வீலில் வண்டி திரும்பவும் செஞ்சுருக்கு. இஃப் இட் வாஸ் அண்டர் வெயிட் டாப்பில் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஹெவி வெயிட்டாக இருந்தாலும் அது லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டான வெயிட்டை மேனேஜ் பண்ணி இருக்கிறனால தான் சில ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் வந்துட்டு எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்காம ஈஸியாக மேலே இருக்கு. ஓகே, சாரி உங்களை இந்த பொய்யில் உட்கார வச்சதுக்கு. ஸோ இந்த காரை பற்றின டயர் ப்ரொஃபைலை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். இது வந்து ஒரு R15, ஐ மீன் 15 இன்ச் உங்களுக்கு மெட்டல் வீல் தான் நீங்கள் எடுத்த வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த 15 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு சஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. அகேன் நிறைய ரோட் கண்டிஷன்ஸில், நிறைய அன்ஈவன் கண்டிஷன்ஸில் இட் ஹாஸ் பெர்ஃபார்ம்ட் வெரி வெல். அண்ட் சில இடத்துல ஐ ஃபெல்ட் 1 இன்ச் நம்ம அப்புறமா அப்கிரேட் பண்ணலாமா, ஏன்னா வெயிட்டிங் பண்ணும்போது சில ராக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தனால இது கிராஸ் பண்ணிடுச்சு, நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் கூட ட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு துளி நம்ம ப்ரொஃபைலை அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துன்னு இருக்கேன். இந்த டயர் கொஞ்ச நாள் ஓடும், அது எப்போ தேயுதோ அதுக்கப்புறம். 195 ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப நாங்கள் இதை லான்ச் அப்பே பார்த்தோம். கரெக்ட், ரொம்ப லீனாக இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல். கரெக்ட். பட் இதோட ட்ராக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆஃப் ரோட்ல ரியலா நல்லா இருக்கு இந்த ட்ராக்ஷன். அதுவும் இந்த பிரிட்ஜ்ஸ்டோன் மாடலோட ஸ்டாக் டயர்ஸ், நான் இந்த டயர்ஸும் இது பண்ணல, ஸ்டாக் டயர்ஸ் இஸ் ரியலி குட். சில ட்ரிக்கியான கண்டிஷன்ஸ்ல, ஸ்லஷியான கண்டிஷன்ஸ்ல தின் ப்ரொஃபைல் இருக்கிறனால, அதாவது ப்ரொஃபைல் கம்மியா இருக்கிறனால ஈஸியா வெளியவும் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப இது பண்ண வேண்டாம். எங்கேயாவது ஒரு ஸ்லஷ்ல மாட்டினா கூட நல்லா வண்டி ஒரு 4 ஆட்டி கொஞ்சம் வெளியே எடுத்தோம்னா அசால்ட்டா வெளியே வந்துருது. எங்கேயுமே இது வரைக்கும் நான் மாட்டல. ஸோ ஸ்டாக் ட்ரையல்ஸ் வெல் டன். பிரிட்ஜ்ஸ்டோனோட இந்த டுவல் பர்பஸ் டயர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபென்டாஸ்டிக்லி. சஸ்பென்ஷன் அண்ட் தென் வீல் ஆர்ச், இந்த வீல் ஆர்ச் வந்து நீங்கள் ஆஃப் ரோட் போகும்போது மேலே ஃபெண்டர் லைனில் போய் தட்டுற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா? இல்லை, ஏன்னா ரொம்ப அந்நியம்னா நீங்கள் போகும்போது இந்த வீல் ஆர்ச் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி? இந்த வீல் ஆர்ச்சில் ஒரு தடவை கூட எனக்கு அடிச்சது கிடையாது. நிறைய டைம் இந்த ராக்கை விட்டு டயர் வெளியே வந்து கீழெல்லாம் அடி வாங்கியிருக்கிறேன். ஆனால் வீல் போய் வீல் ஆர்ச்சில் அடிச்சதா எனக்கு எந்த ஒரு இன்சிடென்ட்டும் அந்த மாதிரி நடக்கல. சஸ்பென்ஷன் இஸ் வெரி வெரி குட். ரொம்ப சாஃப்டும் இல்லை, ரொம்ப ஹார்டும் இல்லை, கரெக்டான சஸ்பென்ஷனோட செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க. பட் ஐ felt Jimny, Maruti, Nexa வந்துட்டு they should have gone for wishbone suspension, at least front டயருக்கு. because cost cutting பண்றன்றதுல they went for the single axis. ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்ல நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த wishbone கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ரைட் ஹேண்ட்லிங் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு பர்சனலா ஃபீல் பண்றேன். ஓகே, இந்த காரோட வாட்டர் வீடிங் கேப்பபிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆஃப் ரோடில். கம்பெனி சொல்கிறது ஒரு 300 mm அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் 300 mmங்கிறது மேபி இந்த வீலார்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வீலார்ச் வரைக்கும் வராது, கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பண்ண வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க? சேஃபாக எந்த அளவு வரைக்கும் இருந்தது? 400 வரைக்கும் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சென்னை ஃப்ளட் கண்டிஷன்ஸில் கூட எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு வித்தவுட் அ ஸ்னார்க்கல். நான் 2 டைம் என்னோட வாட்டர் வேடிங் நான் கிட்டத்தட்ட இந்த பானட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. ஸ்னார்க்கல் ஆட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் கோ டிப். வண்டிக்குள்ளேயும் தண்ணி வந்திருக்கு. பை மிஸ்டேக் என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தண்ணி உள்ள வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னைக்குமே ஒரு ப்ராப்ளமா இருந்ததே கிடையாது. They say 300, but I have tested till 400. சாலிடா. ஓகே, அப்படி 400ல போகும்போது வண்டி லைட்டா ஃப்ளோட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். கன்சிஸ்டன்ட்டா மூவ்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது பயந்து வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற நிலைமையில மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். கீப் கோயிங், ஃபர்ஸ்ட் கியரை போட்டு அழகா மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நத்திங் இல்லை. அப்படி வாட்டர் வெயிட்டிங் பண்ணும்போது நீங்க வெஹிக்கிள் ஏதோ ஆஃப் ஆக போகிற மாதிரி, அப்படி இன்ஜினை வந்து அடைச்சு போற மாதிரி, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது? அது கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அகேன் டைம் அண்ட் டெஸ்டட் வண்டி, அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ரைடர், அதனால வந்துட்டு அழகா மூவ்மெண்ட்லயே கொண்டு போயிட்டோம். வண்டி எங்கேயுமே ஆஃப் ஆகல. ஓகே, இந்த வெஹிக்கிளோட லுக், ஸோ இதுக்கு சக்சஸ் ஆகாததுக்கு ஒரு ரீசன் இந்த லுக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வண்டி ரொம்ப குட்டியாக இருக்குது.
இவங்க வந்து இது ஆஃப் ரோடுன்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. அப்படி மார்க்கெட் பண்ணும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி லுக் இல்லையோ அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருக்குது? வெரி ட்ரூ. ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ என் ஹைட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது என் ஹைட்டை விட குட்டியாக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் அதை தான் யோசித்தேன், ரொம்ப குட்டியாக இருக்கே, உள்ளே உட்காந்தா நம்மளுக்கு ஹெட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமோ, லெக் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தான். பட் உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் ஹே திஸ் இஸ் நாட் பேட் அப்படின்ற மாதிரியான ஃபஸ்ட்டு தாட்ஸ் தான் எனக்கு உள்ளே இருந்தது. லெக் ஸ்பேஸ் அங்கங்கே கொஞ்சம் தட்டுது, பட் அகேன் we can live with it. காம்பேக்ட் சைஸ் தான் அதோட ப்ரோ. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸில் ஆகட்டும், சிட்டி கண்டிஷன்ஸில் ஆகட்டும், என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா இது ஒரு ஆட்டோ ஆன் 4 வீல். எந்த கட் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். பார்க்கிங் ஸ்பேஸுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால அப்படியே மேலே ஏற்றி கூட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி ப்ராக்டிக்கல் when it comes to தி காம்பேக்ட் சைஸ். காம்பேக்ட் சைஸ்லேயே அப்படியே கான்ட்ராடிக்டரியாக பார்த்தீங்கன்னா சில மில்லிமீட்டர்ஸ் இன்னும் வித் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் ரியலி குட். சில டைம் டர்ன் பண்ணும்போது என்னோட எல்போ இடிக்கிறதாகட்டும், என்னோட நீ வந்துட்டு சென்டர் கன்சோலில் அடிக்கிறதாகட்டும், ஸோ கொஞ்சம் கூட தே குட் ஹவ் ஒர்க்ட். பெருசாக இல்லை, ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் இஸ் வாட் ஐ திங்க் தட் தே ஷுட் ஹவ் ஒர்க்ட் ஆன். ஸோ ஐ திங்க் இது ஒரு ஆஃப் ரோடர்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நான் இதோட வாக் அரவுண்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், லைக் இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து எக்ஸ்டீரியரில் ஆட் பண்ணிருக்கலாம். ஃபேக்காக இருந்தால் கூட அங்கங்கே ஏதாவது ஒரு ரக்கடாக ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வெரி ட்ரூ. ஓகே, ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. இப்போ உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? ஃபுட் ரெஸ்ட் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஈஸி. மை வைஃப் இஸ் 5 and 5'6". அவங்களே ஈஸியாக உள்ளே என்டர் ஆகிடுறாங்க. இது எங்கே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஆஃப் ரோட் பண்ணும்போது சில டைம் இந்த 2 வீலும் அப்படியே மேலே தூக்கி நிப்பாட்டு வைக்கும்போது இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். இந்த இடத்துல ஒரு கிராப் ரெயிலிங் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஏறி உட்காரதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் அகேன் ஃபுட் ரெஸ்ட்டோட நீட் இதில் இல்லை. ஏன்னா வண்டியே எவ்வளோ தான், ஃபுட் ரெஸ்ட் வச்சோன்னா திருப்பி என்டர் ஆகும்போது இட் வில் பி ரியலி டிஃபிகல்ட். இது வந்து நம்ம பார்த்தது இமேஜஸ் எல்லாமே வந்து 3 டோர்ல முன்னாடி பார்த்துருக்கோம் லான்ச்சுக்கு முன்னாடி. அது அப்படியே ஒரு 5 டோரா குட்டியா ரயில ஒரு டோர் ஆட் பண்ண மாதிரி வந்து இருக்கு. அப்போ அந்த செகண்ட் ரோட இன்க்ரெஸ் அந்த உள்ள இருக்கிற நமக்கு அப்போச்சர் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கா? உள்ள போகும்போது முட்டி தட்டுறது கண்டிப்பா. அண்ட் ஹெட் வேற வி ஹேவ் டு மைண்ட், குனிஞ்சு தான் உள்ள என்டர் ஆகணும், குனிஞ்சு தான் வெளியே வரணும். ஸோ ரியர் சீட்டோட அக்ரெஸ் அண்ட் இன்க்ரெஸ் ரெண்டுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு. ஃப்ரண்ட் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு வைட் ஆங்கிளில் உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகும். பட் ரியர் டோர்ஸ் அந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால ஐ திங்க் ரியர் தே ஷுட் ஹவ் ஒர்க்ட் ஆன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm அஃப்கோர்ஸ் ஒரு ஆஃப் ரோடுக்கு தேவையான ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ். உங்களுக்கு எங்கேயாவது கீழே தட்டின பிரச்சனை இருக்கு? இது வரைக்கும் தட்டல. எல்லா கண்டிஷன்ஸ்லையும் ஓட்டிட்டேன், இது வரைக்கும் எங்கேயுமே தட்டல. ராக் ஸ்லைடர்ஸே அதனால தான் போடல. மேபி ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் கூட வேர்ஸான ஆஃப் ரோட்ஸ் போகும்போது ராக் ஸ்லைடர்ஸ் ஆட் பண்ணலாம். பட் இது வரைக்கும் கீழே எங்கேயுமே படலை. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். இப்போ அல்டிமேட்டா வந்து காஸ்ட் அப்படிங்கிறது தான் ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா இதுல ஐ திங்க் 2 சிம்பிளான வேரியன்ட் தான், சீட்டா ஆல்ஃபா 2 தான். உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வந்து எவ்வளவு வந்தது? ஏன்னா இதை சேல்க்கு வர புஷ் பண்றதுக்கே நிறைய ஆஃபர் கொடுத்து புஷ் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டீல் கிடைச்சது? இது லான்ச் பண்ணும்போது 16 lakh. நான் வாங்கும்போது நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் ப்ரைசிங் ரியலி தே ஹவ் மெஸ்ட் இட் அப். என்னோட வீட்லேயே எங்கள் சித்தப்பாலாம் வாங்கிட்டாரு. ஐ வாஸ் இன் பேஷன்ஸ், எல்லாரும் வாங்கட்டும், எப்படியும் ப்ரைஸிங்கை கம்மி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வி வர் வெயிட்டிங். கரெக்டாக நான் வாங்குறதுக்கு ஒரு 2-3 monthsக்கு முன்னாடி 3 lakhs கட் டவுன் பண்ணாங்க. அண்ட் தென் ஸோ 13 lakhs உங்களுக்கு வந்துட்டு வந்துடுது. இது நான் வந்துட்டு 2024 பர்ச்சேஸ் பண்ணேன். 2023 டிசம்பர் மாடல் தான் இது எடுத்தேன். ஐ நோ பீப்புள் வில் சே அந்த மாதிரிலாம் எடுத்தால் டிப்ரிசியேஷன் வேலையை போகும். அட் தி எண்ட் ஆஃப் த டே வண்டினாலே டிப்ரிசியேஷன் தான், பெரியசாக எதுவும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதில் எனக்கு 1 lakh ஆஃபர் கிடச்சிது. ஸோ என்கிட்ட ஒரு பழைய ரிட்ஜ் கிட்டத்தட்ட அது 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அது ஒரு 79,000 rupeesக்கு போச்சு. ஸோ எல்லாம் புட் டுகெதர் இந்த ஒரு வண்டியை 12,79,000 rupeesக்கு வாங்கினேன். ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் டீல். ஏன்னா 13 lakhsக்கு அடியில் ஒரு ப்ராப்பர் 4x4, ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்ட் 4x4 இதுதான். ஸோ ஐ தாட் தட்ஸ் த பெஸ்ட் டீல். இந்த ரியரோட லுக்கு ஸோ பக்கா பாக்ஸிங்கிறது இந்த ரியர் லுக் பார்த்தா தான் நமக்கு தெரியுது. பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கு. ஏதோ ஜிப்சியை மைண்டில் வச்சு பண்ணாங்களோ அப்படிங்கிற லைட்டாக ஒரு டவரோட ப்ரொஃபைல். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரியரோட லுக் இது வந்துட்டு ஒரு பீட்சா டாப்பிங் மாதிரி தான். ஜிப்சி கொஞ்சம், ஜி வேகன் கொஞ்சம், சுமோ கொஞ்சம், பொலேரோ கொஞ்சம், எங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டு ஒரு நல்ல ஒரு டாப்பிங்காக கொடுத்த மாதிரி தான் ஐ ஃபீல். இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நல்ல ஒரு வியூ பின்னாடி எனக்கு கிடைக்குது. பட் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டோர் இப்படி ஓப்பன் பண்ணுறதுனால பின்னாடி கார் இருந்தாலோ இல்லை பார்க்கிங்கில் ஏதாவது பின்னாடி வால் இருந்தாலும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேர் வீல் ஆக்சுவல் சைஸே கொடுத்துருக்காங்க.
அது ஒரு அட்வான்டேஜ். ஃபைன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஃபிகல்ட்டி ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க கரெக்டாக உங்கள் வீட்டில் பார்க் பண்ணாலோ. ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி காருக்கு இப்படி தான் கொடுக்க முடியும், வேற ஆப்ஷனும் கிடையாது. இல்லைன்னா டபுள் டோராக தான் பண்ணோம். அப்படி பண்ணாலுமே இந்த டோர் வந்து இவ்வளோ லென்த் இப்படி ஓப்பன் பண்ணிதான் அஃப்கோர்ஸ். ஸோ இதோட பூட்டோட ப்ராக்டிகாலிட்டி ஐ திங்க் உங்களுக்கு 200+ லிட்டர்ஸ் வந்து கிடைக்குது. வெர்டிகல் சூட்கேஸ் உங்களால் வைக்க முடியும். பட் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய டிரைவ் போறீங்க, அது எப்படி உங்களுக்கு சப்போர்ட்? வி ஆர் ஆக்சுவலி லைட் பேக்கர்ஸ். அதனால 2 டஃபல் பேக் 60 லிட்டர்ஸ் அண்ட் சில கேம்பிங் டென்ட் ஆகட்டும், வாஷ்ரூம் டென்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஸ்டூல் எல்லாமே எனக்கு இந்த ஏரியாலே எனக்கு கவர் ஆயிடுது. ஸோ எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க 2 பேர் தான் டிராவல் பண்றோம். அதனால இந்த சீட்டையும் கவுத்துனா நம்மளுக்கு ஒரு 300+ லிட்டர்ஸ் கிடைக்கிறனால வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 4 பேருக்கான ஒரு கார் தான் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல 5 பேருக்கு உட்காரலாமா? வாய்ப்பு இல்லை. 4 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காரலாம். 250 கிலோமீட்டர்ஸுக்கு, அதாவது நான் ஸ்டாப்பா போனோம்னா 250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 4 பேர் உட்காரலாம். ரியர் பேசஞ்சர்ஸுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி கிக் ஆகும். ஏன்னா அண்டர் தை சப்போர்ட் ப்ராப்பரா இல்லாததுனால. ஃப்ரண்ட் பேசஞ்சர் நானும் சரி என்னோட ஒய்ஃபும் சரி மாறி மாறி ஓட்டுறோம். கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஸ்டாப்பாவே வி ஹேவ் டிராவல்டு. இங்கேருந்து ஹைதராபாத்லாம் அழுத்தினை போயிருக்கோம். அது தாண்டி நாக்பூர் வரைக்கும்லாம் ரீச் ஆயிருக்கும். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் வந்ததில்லை. இட் இஸ் ஹெல்த் வைஸ்ன்னு பார்க்கும்போது இட் இஸ் நாட் அட்வைசபிள். பட் அகைன் டைம் அண்ட் அகைன் நாங்கள் வேற தூரம் கிலோமீட்டர் போகும்போது இட் இஸ் ரிக்வயரபிள். ரியர் சீட்ல வந்து உட்காந்துருக்கிறோம் ப்ரோ. ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட், இந்த அண்டர் தை அண்ட் லெக் ரூம், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லெக் ரூம் ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 2 inch மேக்ஸிமம் நீ ரூம் அவ்வளோதான் இருக்கு. நீங்க 6 feet இருப்பீங்களா? ஐ எம் 5'10". ஓகே. ஹெட்ரூம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் இது வந்துட்டு 2 step ரிக்ளைன்னு சொல்றாங்க. ஆனால் அது 2 step ரிக்ளைன்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ச் பின்னாடி போகும். கம்பேரிட்டிவ்லி, அதாவது நம்ம இந்த காரை ப்ரிடாமினண்டா தாரோட கம்பேர் பண்ணும்போது தாரை விட இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ரியர் சீட்ல வந்துட்டு லெக் ரூமும் ஹெட் ரூமும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கும். ஓகே. சோ இந்த டிஎல்ஓ இத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? வண்டர்ஃபுல் டிஎல்ஓ. இந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் நல்லா ரெக்டாங்குலா. எஸ். எங்கேயுமே எனக்கு பிளைண்ட் ஸ்பாட் ஆனதே கிடையாது. ஒரு எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் என்னால் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்ல என்ன எங்க இருக்கு, எந்த ஆப்ஸ்டக்கிள் எங்க இருக்குன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ டிஎல்ஓ ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். ஓகே. இப்போ இந்த இன்டீரியரோட பிளாஸ்டிக்ஸ், ஸோ இது வந்து மாருதி சுசுகி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்க? வெரி ட்ரூ. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், நல்ல ஸ்டர்டியா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சில டச் பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் ஒரு சாஃப்ட் எலிமெண்ட்ஸ் வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த நம்மளோட டோர் பேட்ல ஆகட்டும், நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்மளோட எல்போ ரெஸ்ட் ஆகிற பகுதி ஆகட்டும், அண்ட் ஹேண்டில் பார் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி சில டச் பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாங்கன்னா கை எல்போ சேவ் ஆயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 பேர் உட்காந்துருக்கோம், 2 பேருமே ஓரளவுக்கு வெல் பில்ட் அடல்ட் தான். ஸோ அப்போ நடுவில் வந்து குழந்தை உட்கார வைக்கலாம், பட் இருந்தா கூட டனல் ஹைட் அது எல்லாமே இருக்கு. அப்போ 2 பேர் தான் சேஃப்னா 2 பேர் கம்ஃபர்டபுளா 2 பேர் உட்காரலாம். அண்டர் தை சப்போர்ட் இஸ் வெரி லெஸ், அதனால லாங் டிரைவ்ஸ் கொஞ்சம் பிரேக்ஸ் எடுக்க தான் செய்யணும். கரெக்ட். ஸோ அதே மாதிரி ஆம்ரெஸ்ட்டும் மிஸ்ஸிங், அதுவும் கொடுத்துருக்கலாம். மேபி ஆஃப் ரோடுங்கிறதுனால கொடுக்காம இருந்திருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த சீட் வந்துட்டு யூ கேன் ஸ்பிளிட். அதனால இங்க நம்ம ஆம்ரெஸ்ட் கொடுத்தோம்னா இந்த ஒரு சீட்டையோ இல்லை இந்த ஒரு சீட்டையோ இண்டிவிஜுவலா நம்மளால ஆனா அது 60-40 கொடுத்திருந்தாங்கன்னா மேபி அது பாசிபிள். எஸ் டெஃபினட்டா தட் இஸ் பாசிபிள். அகைன் 60-40 கொடுத்திருந்தாங்கன்னா நம்மள மாதிரி யாராவது இங்க உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட் பத்தாம போயிடும், நடுவுல வந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதனாலயே இப்போ நம்ம ஒரு டிரைவ் வந்து போயிட்டு இருக்கோம், இன்ஃபேக்ட் ஒரு ஹைவேல டிரைவ் போயிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதோட ப்ராக்டிகாலிட்டி, டிரைவபிலிட்டி பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் NVH. ஓகே. ஸோ இந்த கார் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயே பார்த்தோம், ஹூட்ல நமக்கு எதுவுமே சவுண்ட் ப்ரூஃப் எதுவுமே பண்ணல. அப்போ அந்த NVH ஹூட்ல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சவுண்டு அண்ட் வைப்ரேஷன் இருக்கு நீங்க பாக்குறீங்க? NVH என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ரேட் 8.5 out of 10. டயர் நாய்ஸோ ரோட் நாய்ஸோ அது எதுவுமே கேரி ஃபார்வர்ட் ஆகிறதில்லை. உள்ளே வரும்போது ப்ரிட்டி இன்சுலேட்டடாக தான் ஃபீல் பண்ணுறேன். சில 2.5 3 RPMக்கு மேலே 3K RPMக்கு மேலே போகும்போது தான் ஒரு சின்ன பஸ், அந்த பஸ் நம்மளுக்கு உள்ள ஒரு விசில் சவுண்ட். ஆமாம், அந்த சிஸ்ன்னு அந்த திடீர்னு என்னமோ நம்ம ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்.
ஸோ அதுவும் முக்கியமா அந்த 2.5ல இருந்து 3 தான். எக்ஸாக்டா. அந்த 3க்கு மேல போயிருச்சுன்னா அது கொஞ்சம் சைலண்டா மாறிடுது. மிச்சப்படி இந்த இன்சுலேஷன் எப்படி பண்ணிருக்காங்க ப்ரோ? பக்கத்துல போற வெஹிக்கிளோட சவுண்டோ இதெல்லாமே சைட்ல எந்த சவுண்ட் எந்த வண்டி போனாலும் அவ்வளவு பெருசா எதுவுமே உள்ள வந்தது கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் ஏதாவது ஒரு லாரி இல்ல டிப்பர் ஏதாவது போனா மட்டும்தான் ரொம்ப நாய்ஸியா இருக்கும். மற்றபடி பெருசா எந்த ஒரு வெஹிக்கிள் நாய்ஸும் உள்ள வந்தது. ஓகே. இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து ஒரு 1.2 டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நீங்க ஒரு டேங்கரோ ஏதோ ஒண்ணு இப்படி உங்களை கிராஸ் பண்ணும்போது ஹைவேல இந்த வண்டி வந்து அப்படி ஷேக் ஆகுறதோ, சம்டைம் அந்த வண்டியோட ஒட்டிட்டு போறதோ, இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கா? ரொம்ப அப்ரப்டாலாம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஒரு மூவ்மெண்ட் இருக்கதான் செய்யுது. ஆனா அகைன் நம்மளோட எவ்வளவு ஸ்பீட்ல நம்ம போறோம், கிராஸ் பண்ற வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்றது கால்குலேட் பண்ணி தான் அந்த ஒரு சின்ன ஜிஃபி மூவ்மெண்ட் இருக்கதான் செய்யுது. பட் அப்ரப்டா ஸ்விஃப்ட் டிசைர் இதுக்கு முன்னாடி ஓன் பண்ணும்போது ஒரு வண்டி இப்படி போச்சுன்னா அது ஈஸியா நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுல இல்ல. ஹை ஸ்பீடோட ஸ்டெபிலிட்டி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 100, 110 எல்லாம் போகும்போது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? 100 வரைக்கும் ஐ எம் வெரி கான்பிடென்ட். 110 வரும்போது ஸ்டியரிங் என்னமோ வேணாம் புஷ் பண்ணாத அப்படின்னு ஏதோ என் காது கிட்ட வந்து சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. 120க்குள்ள போகும்போது IRVM லைட்டா ஒரு வைப்ரேஷன் காட்டும். அதுதான் என்னோட சிக்னல், இதுக்கு மேல புஷ் பண்ண முடியாது, போகலாம். பட் நம்மளே அதை புஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஐ திங்க் நான் இந்த டயரோட ப்ரொஃபைல், அந்த 80 ப்ரொஃபைல் அப்படிங்கறது ஆஸ்பெக்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ டயர் பிரஷர் நீங்க கரெக்டா வைக்கல அப்படின்னா இதோட ஹேண்ட்லிங்ல பயங்கரமா டிஃபரன்ஸ். அப்சல்யூட்லி. நீங்க லோவா வைக்கும் போது ஐ திங்க் அதோட ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது நீங்க அது ஒரு சைடு நம்மள இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம பெர்ஃபெக்ட். டயர் பிரஷரும் ஸ்கூட்டியோட டயர் பிரஷரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். 26 நாங்க 2 பேர் போகும்போது 26, 4 பேர் நம்ம போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு 26, பின்னாடி 29. நீங்க ஜாஸ்தி ஆக்கிட்டீங்கன்னா ஈவன் வேடஸ்ட் ரோட்ஸ்ல நீங்க ஓட்டும் போது ஒரு சின்ன குழியில நீங்க விட்டாலும் அது உங்களுக்கு ரீபவுண்ட் ஆகுது உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஒரு பவுன்சியா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ டயர் பிரஷர் கரெக்டா நம்ம மானிட்டர் பண்ணி ஃபில் பண்ணோம்னா ரைட் குவாலிட்டி இஸ் ரியலி குட். இதை நீங்க கண்டிப்பா ஹில் டிரைவ்ல நீங்க ஓட்டிருப்பீங்க. ஆஃப் ரோடுங்கிறத விட ஒரு நார்மலான ஒரு ஹில் டிரைவ், பட் ரொம்ப ஹேர்பின் பெண்ட் ஸ்டீப்பா இருக்கிற மாதிரியான ரோட்ஸ். கரெக்ட். அதுல இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது நீங்க பாக்குறீங்க? நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா கல்லட்டி, மஸ்னுகுடி வழியா ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீல் போடுவாங்க. இந்த கல்லட்டி ஹேர்பின் பென்ஸ் இஸ் a very steep hairpin bend. 36 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு. செகண்ட் கியர் தேர்ட் கியர்ல தான் வண்டி ஏறிச்சு, எங்கேயுமே ஃபர்ஸ்ட் கியர்ல ஏறல. அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணி முன்னாடி போற வண்டி திடீர்னு நம்மளுக்கு முன்னாடி பிரேக் அடிச்சிட்டான் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ண வேண்டியதா இருந்தது. மற்றபடி அந்த என்டையர் ஹில்ஸுமே செகண்ட் கியர் தேர்ட் கியர்ல தான் வண்டி ஏறிச்சு. எங்கேயுமே எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன என்னடா வண்டி மூவ் ஆகலையே, அந்த பிக்கப் வரலையே. ஏசி எப்பவுமே 2ல தான் இருக்கும். 3 எல்லாம் போனதே இல்லை. நல்ல கூலிங் ஏசி தான். 2ல வச்சுதான் ஓட்டி இருக்கும். ஹில் ஸ்டேஷன் ஓட்டும் போதும் 2, 1 இதுல தான் வச்சு ஓட்டி இருக்கேன். என்னைக்குமே ஃபர்ஸ்ட் கியருக்கு ரீச் ஆனதுக்கு செகண்ட் கியர்ல தான் வண்டி மூவ் ஆயிருக்கு. அந்த மாதிரியான இடத்துக்கு இது ஒரு ஆப்டா இந்த வண்டி இருக்கும். அப்சல்யூட்லி. ஃபார் எனி ஹில் ஸ்டேஷன் திஸ் வுட் வொர்க். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் இது வந்து ஆஃப் ரோடுக்கும் செட் ஆகணும், அதே நேரத்துல இந்த மாதிரி ஆன் ரோடுக்கும் ஹைவேக்கும் செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிட்டா தான் டியூனா நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சஸ்பென்ஷன் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்? அப்சல்யூட்லி. சஸ்பென்ஷன் இஸ் மேட் ஃபார் ஆஃப் ரோடு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸோட புரோக்கன் ரோட்ஸ், அன்ஈவன் ரோட்ஸும் இது பெர்ஃபெக்ட்டா, அன்டியூலேஷன்ஸ்லாம் பயங்கரமா இது வந்துட்டு கண்டெயின் பண்ணும். இதுல எந்த ஒரு நெகட்டிவ் கார்னர்ஸும் என்னோட சஸ்பென்ஷன்ல சொல்ல முடியாது. பியூட்டிஃபுல்லா அந்த பேட் ரோட்ஸை ஹேண்டில் பண்றதுனால ஐ எம் வெரி ஹாப்பி வித் தி சஸ்பென்ஷன். ஓகே. கார்னரிங், இப்போ நீங்க வந்து ஒரு ஹைவேல ஒரு 100, 110ல போயிட்டு ஒரு ஷார்ப்பா ஒரு கார்னர் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, அந்த ESPங்கிறது இதுல எப்படி ஒர்க் ஆகுது நீங்க பாக்குறீங்க? ஐ வுட் சே இந்த வண்டியில அதை எதிர்பார்க்கவே கூடாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது மோனோகாக் கிடையாது, லேடர் ஆன் ஃப்ரேம். கண்டிப்பா கார்னரிங் இதுல ப்ரோ அப்படின்னு என்னால சொல்லவே முடியாது. 100 அதெல்லாம் சான்ஸே இல்ல. 60 to 80 வரைக்கும் நல்லா ஈஸியா நம்மளால கார்னர் எடுக்க முடியும். எனிவேர் பிட்வீன் 80 to 100 நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். அப்படி போறது நல்லதும் இல்லை. அதாவது லேடர் ஆன் ஃப்ரேமை வச்சுட்டு ஸ்டேரிங், இந்த ஸ்டேரிங் வந்து நம்ம பேசும்போதே ஆஃப் ரோடுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஃபீட்பேக் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். பட் இந்த மாதிரியான ஹைவேஸ், நார்மல் ரோடு, சிட்டிக்குள்ள போகும்போது
இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு? ஏதோ கைவலி வருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்னு நான் பாக்குறேன். நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பாடி பெயின் எதுவுமே வந்தது கிடையாது. ஓகே. ஸ்டியரிங் வந்துட்டு ஆஃப் ரோட்ல பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவான ஸ்டியரிங் நம்மளுக்கு வந்துட்டு ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ் இல்ல ஆஃப் ரோட் வெஹிக்கிள்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரேக் அண்ட் பினியன் கண்டிப்பா இதுல கிடையாது. இதுல ரீசர்க்குலேட்டிங் பால்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டியரிங் கிடைக்கிறதுனால ஒரு 1 செகண்ட் டிலே இருக்கதான் செய்யும். ஸோ இப்படி டக்குன்னு லெஃப்ட் வெட்டுறோம்னா இம்மீடியட்டா வண்டி நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. இது நான் போறேன் அப்படின்ற மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட நம்ம பஸ்ல நம்ம எப்படி ஸ்டியரிங் ஹேண்டில் பண்ணுவாங்க, லைட்டா ஷேக் பண்ணிட்டு ஒரு இடத்துல கரெக்டா நிப்பாட்டிக்கணும், இந்த பக்கம் திரும்புறோம்னா அதுக்கப்புறம் தான் திரும்பணும். அந்த மாதிரி நல்ல வேலை ஆம்னி ஓட்டுனனால எனக்கு இந்த வண்டியில எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல. ஓகே. நீங்க வந்து டைகூன் யூஸ் பண்றீங்க. அப்ப அந்த வண்டியை ஓட்டிட்டு இந்த வண்டியை ஓட்டும் போது அந்த ஸ்டியரிங்கோட ரைட் ஹேண்ட்லிங் ஜெர்மன் கார்ஸ் நான் எதுவுமே சொல்ல முடியாது. தே ஹேவ் தி பிரில்லியன்ட் ஸ்டியரிங். ஆனா டைகூன்ல இருக்கிற ஒரு பிரச்சனை, ஐ ஓன் 1.0 லிட்டர் GT. சோ அதுல இருக்கிற டர்போ லாக் எனக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்கும். சில டைம் எங்களோட ஊர் வந்துட்டு மஸ்னகுடி. சோ நாங்க அங்க இருக்கிற ஹில் ஸ்டேஷன் ஹேர்பின் பென்ஸ் ஏறும்போது சோனமுத்தா ஏறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஏறாது. பட் அகைன் 2.5K RPMக்கு மேல அதை பிடிக்கவே முடியாது. அப்படியே பாக்கெட் ராக்கெட் மாதிரி இருக்கும். ஹேண்டிலிங், ஸ்டியரிங், ஃபன் டு டிரைவ், எனர்ஜெட்டிக் அப்படின்னா ஐ வுட் எனி டே சே டைகூன். ஸோ ரைட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி காரை சூஸ் பண்ணிப்போம். இப்போ ப்ரிடாமினண்டா வந்துட்டு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வி ஆர் டிராவலிங் டு கேரளா இல்ல கர்நாடகா, நிறைய ஹைவே தான் நம்ம எடுப்போம். ஆஃப் ரோடோ ரஃப் ரோட்ஸோ நம்ம சூஸே பண்ண மாட்டோம் அப்படின்னா டைகூன் எடுத்துட்டு போயிடுவோம். இல்ல நம்மளுக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் அன்னோன் லொகேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஆஃப் ட்ரையல்ஸ் எடுக்கணும், சர்டன் லொகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், நம்மளுக்கு அதோட செகண்ட் தாட்ஸே இல்லாம கோ எனிவேர் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்னா ஜிம்னி எடுப்போம். இந்த கார் சிட்டிக்குள்ளேயும் நீங்க ஓட்டுவீங்க ஆஃபீஸ் பர்பஸ்க்கு, அதுக்கெல்லாம் அதுக்கு இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணுது? வளைச்சி எடுத்துட்டு போறதுக்கு, பார்க் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இது கம்ஃபர்ட்? 10 on 10 சிட்டி கண்டிஷன்ஸுக்கு. ஓகே. அதே நான் சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஆட்டோ, பட் ஆட்டோ ஆன் 4 wheels. எந்த ஒரு கேப்ல பூரணும்னாலும் ஈஸியா உள்ள போந்துரும். பார்க்கிங் ஸ்பேஸுக்கு பிரச்சனையே கிடையாது. வேகனார் நிக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் ஜிம்னிக்கு தேவைப்படும். சிட்டி கண்டிஷன்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, சிக்னல்ல யூ டர்ன் போடணும்னா கால்குலேட் பண்ணி தான் யூ டர்ன் போடணும். ஒன்னு ஆப்ஷனே போய் ரிவர்ஸ் எடுத்து திருப்பி நம்ம யூ டர்ன் போடணும், இல்ல நம்ம லாரி மாதிரி லெஃப்ட் ஏறி ரைட் திரும்ப வேண்டியது. இந்த கார் கண்டிப்பா நீங்க நைட் ஓட்டி இருப்பீங்க. இதோட ஹெட்லைட்டோட த்ரோ உங்களுக்கு வந்து ஹாலஜன்ல தான் இந்த ஜீட்டா வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. அந்த த்ரோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு? ஐ வாண்டட் ஹாலஜன் பல்ப்ஸ் தான். ஏன்னா எல்லா ட்ரிப்ஸுமே காலையில மிஸ்டி கண்டிஷன்ஸ்லயும் நைட்டு ஓட்டுற மாதிரியான கண்டிஷன்ஸ் தான். எனக்கு அந்த எல்இடி வேண்டாம், ஏன்னா டிஸ்பர்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹாலஜன் தான் ப்ரிஃபர் பண்ணேன். பட் த்ரோ எனக்கு சஃபிஷியண்டா இல்லை. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்ஸ் லைட் எல்இடி வந்துட்டு ப்ரொஜெக்டர் லைட்ஸா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரோ ஆவரேஜ், ஐ வுட் நாட் சே இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜா இருக்கு. இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? குட் क्वेश्चन. ஐ வுட் சே 4. அந்த 1 பாயிண்ட் எங்க போகுதுன்னா மேஜர் கான்ஸ், 1 or 2 நிறைய கான்ஸ் இருக்கு. those are little sacrifices. ஓகே. பட் அந்த 1 பாயிண்ட் எனக்கு அங்க தான் போகுது. ஐ வுட் ரேட் எனி டே ஜிம்னி as 4. இப்போ மாருதி சுசுகி இந்த ஜிம்னில ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன விஷயம் இருக்கு? முக்கியமா நெகட்டிவ்ஸ் ஆஃப் கார் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன சொல்லணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஹெட்லைட் அதோட த்ரோ கொஞ்சம் கூட இன்டென்சிட்டியா ஜாஸ்தி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது, ஐ வுட் நெவர் சே பர்ஃபார்மன்ஸ் லேக் பண்றாங்க அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஓவர் டேக்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் ஓவர் டேக்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இருந்தது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பஞ்ச் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். இன்டீரியர் ஸ்பேஸ் கொஞ்சம் கூட வித் கொடுத்தாங்கன்னா இட் வுட் பி ரியலி வண்டர்ஃபுல். ஸ்டோரேஜ் நீங்களே பாத்தீங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கூட எங்கேயும் வைக்க முடியாது, போன்லாம் எங்கேயும் வைக்க முடியாது. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தே ரியலி ஹேட் டு ஒர்க். அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் சில டச் பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்கன்னா இட் வுட் பி ரியலி வண்டர்ஃபுல். பர்டிகுலரா அந்த எல்போ செக்ஷன் எல்லாம் வந்துட்டு that would be really great to have. பின்னாடி இருக்கிற டிஃபாகர் பாத்தீங்கன்னா அந்த வயர் வந்துட்டு எக்ஸ்போஸ்ல இருக்கும், அதுக்கு ஒரு கவர் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளோட ரியர் வியூ கேமராவோட கிளாரிட்டி இஸ் ரியலி புவர். அதே மாதிரி தி ஆங்கிள் தட் இஸ் பீன் அது வச்சிருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் they have to work. These are the certain nitpicks that I could say. And under thigh support for the rear seat passengers. இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸ்ல இந்த காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு எடுக்கலாமா வேண்டாமா
அப்படின்னு டயலமால இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட ரெக்கமெண்டேஷன், இந்த கார் வந்து எந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? ஓகே, முழுக்க முழுக்க நான் ஆஃப் ரோட்ஸ் போவேன். ஆஃப் ரோட்னா நீங்க ஹைஃபை மேக்ஸிமம் டெரெயின், டஃபஸ்ட் டெரெயினுக்கு போகணும் அப்படின்லாம் இல்லை. எனி broken ரோட்ஸ், நான் லடாக் போகணும்னு ஆசைப்படுறேன், நான் ஸ்பித்தி போகணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி broken ரோட்ஸ், செகண்ட் தாட்ஸ் இல்லாம ஏதாவது ஒரு இடத்த நான் கடந்து போகணும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ரியலி பிக் ஜிம்னி. உங்களோட பட்ஜெட்ல இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ 4x4, ஜிம்னி இஸ் த ஒன்லி ஆப்ஷன் தட் யூ ஹேவ். சிட்டி கண்டிஷன்ஸுக்கும் இப்போ உங்க ஒய்ஃப் யாராவது டிரைவ் பண்ணணும்னு பாக்குறாங்க, இல்ல உங்க அப்பா வந்துட்டு சிட்டி கண்டிஷன்ஸ்ல ஒரு குட்டி கார் வேணும் ஆனா ஹேட்ச்பேக் வேண்டாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஜிம்னியை கொடுக்கலாம். ஆனா என்ன மைலேஜ்ல யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். அகைன், ஒரு ஹேட்ச்பேக் கொடுக்குற மைலேஜ் ஜிம்னி நம்மளுக்கு தராது. இல்ல நான் ஹைவே தான் நான் எடுப்பேன், என்னோட ப்ரிடாமினன்ட் யூசேஜ் வந்துட்டு 70% ஹைவே, 20% எனக்கு வந்துட்டு சிட்டி, 10% தான் ஆஃப் ரோடிங் அப்படின்னா please do not go for this car. This is not the right car for you. In the bracketல there are so many plenty options that are available. அதுல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜிம்னி உங்களுக்கு சூட் ஆகாது. ஹைவே பர்ஃபார்மன்ஸுக்கு வந்துட்டு ஸ்லோ டிராவல் பண்றவங்களுக்கும் வில்லேஜ் ரோட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் அவங்களுக்குலாம் தான் இந்த கார் செட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஃபுல் டே உங்களோட காரை கொடுத்து நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ் கிட்டத்தட்ட ரொம்ப ரஃப்பாவே ஓட்டி வண்டியை தலையில மாத்தி வச்சிருக்கிறோம். ஸோ உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. Pleasure. தேங்க்யூ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. புது இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஏன்னா நிறைய இடங்கள் வந்து நீங்க எங்களுக்கு புதுசா காமிச்சீங்க. நிறைய இடங்கள் ப்ரோ நிறைய சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம புது இடத்த நிறைய நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க உங்களோட காரோட ஒரு யூசர் ரிவ்யூ கொடுக்கணும், இல்ல ஒரு லாங் டிரைவ் எங்களோட போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க கீழே எங்களோட மெயில் ஐடி கொடுக்குறோம். ரீச் பண்ணீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு மியூச்சுவலான டைம்ல நம்ம டிராவலை பிளான் பண்ணலாம், ஷூட் வந்து பிளான் பண்ணலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.